அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பள்ளிப்பாளைய சிக்கன். பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 15 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அதில் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பிச்சு வச்சுருக்க 15 வரமிளகாயும் அந்த குக்கரில் சேர்த்துக்குவோம். சேர்த்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த இஞ்சி பூண்டு விழுதும் வரமிளகாயும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து சிக்கன் நிறம் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் சிக்கனோடு நல்லா வதக்கிக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் தான் இந்த பள்ளிப்பாளைய சிக்கனுக்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் தேங்காய் எடுத்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து சிலாக கீறி வச்சுருக்கேன். அந்த 1/2 மூடி தேங்காயும் இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் சிக்கனையும் தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறம் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் விசில் எப்படி வருமோ குக்கரில் அதுக்கு தக்கன நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால நான் 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், விசில்லாம் அதெல்லாம் போயிடுச்சு, அவையெல்லாம். இப்போ திறந்து பார்ப்போம் சிக்கன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக சிக்கன் வெந்து வந்துருச்சு பாருங்கள். சிக்கனும் தேங்காயும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம். ஒரு சட்டியில் மாற்றி அதை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் சிக்கனில் உள்ள தண்ணி பூரா வற்றி வர்ற வரையும் நல்லா வற்ற விட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வற்றி வரணும். வற்றி வர விட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதோட இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு அதோட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டோம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வரணும். அப்போ தான் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். பாருங்கள், மிக்ஸ் கொடுத்து சுத்தமாக தண்ணி வற்றணும். சுத்தமாக தண்ணி வற்றி வந்துடணும். தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கிடலாம். இது பள்ளிப்பாளைய சிக்கன் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்றதுக்கு சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. மிளகு சீரகத்தூள்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.